உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படம் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கு அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சார்பில் தொடரப்பட்டது. அவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் அரசு முத்திரையுடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை மீறுவதாகவும், இது அரசு நலத்திட்டத்தை தனிப்பட்ட சாதனையாக சித்தரிப்பதற்கான அரசியல் நோக்கமுடையது என கூறப்பட்டது. அரசு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை அரசியல் வெற்றி என விளம்பரப்படுத்துவதோடு 2026 சட்டமன்ற தேர்தலை கணிக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது எனவும் அவர் வாதிட்டார். மேலும் தன்னார்வலர்கள் என தெரிவிக்கப்பட்டாலும் திட்டத்திற்குள் செயல்படுபவர்கள் திமுகவினரே என்றும், அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை இதன் வாயிலாக நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்புகளின் வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்தும் போது தற்போதைய முதல்வரின் புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்தலாம் என்றனர். ஆனால் முன்னாள் முதல்வர்களின் புகைப்படங்கள் அல்லது கட்சியின் கொள்கை தலைவர்களின் உருவங்களை பயன்படுத்துவதற்கான உரிமை அரசிற்கு இல்லை என்றும், இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளுக்கும் முற்றிலும் முரணானது என்றும் அவர் தெரிவித்தனர். மேலும் அரசு நலத்திட்டங்களை பயன்படுத்தி அதில் தலைவர், கட்சி சின்னம் அல்லது அரசியல் நபர்களின் பெயர், புகைப்படங்களை இணைப்பது தவறான நடைமுறை எனவும், இது மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் நீதிமன்றம் கண்டித்தது. மேலும் அரசு திட்டங்களின் பெயரில் தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் திட்டம் உருவாக்கப்படுவதும், அது தொடர்பான விளம்பரங்கள் தேர்தல் சமநிலையை பாதிக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். நீதிமன்றத்தின் தீர்மானத்தின் முக்கிய அம்சம், தமிழக அரசு இனி தொடங்க உள்ள எந்த புதிய திட்டத்திற்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் அல்லது கட்சி தலைவர்களின் புகைப்படங்களை விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என்பதையும், தங்களது திட்டங்களை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க அரசு உரிமையுடன் செயல்படலாம் என்றாலும் அதில் அரசியல் விளைவுகள் ஏற்படும் வகையில் முகப்படங்களை சேர்ப்பது தடை செய்யப்படும் என்றதும் ஆகும். இதன் மூலம் அரசு திட்டங்கள் அரசியலால் கட்டுப்படக்கூடாது என்றும், மக்களுக்கு நலன்களை வழங்கும் முயற்சிகள் தனிநபர் புகழ் படைக்கும் கருவியாக மாறவே கூடாது என்றும் உயர் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தமிழ்நாட்டில் அரசு விளம்பரங்களில் அரசியல் முகங்களை இணைப்பது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலாகவும் நெறிமுறை உருவாக்கமாகவும் பார்க்கப்படுகிறது.